இந்த வாரத்துல இருந்து நாம புதுசா வந்து ஒரு ஒரு ஸ்டடி நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பொசிஷனல் ட்ரூத்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொசிஷனல் ட்ரூத்ஸ் ஆஃப் த பிலீவர். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா ஒரு விசுவாசியினுடைய நிலை அடிப்படையிலான உண்மைகள். அதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த நிலை அடிப்படையான உண்மைகள் அப்படின்னு சொல்லும்போது இது ஒரு விசுவாச வாழ்க்கைக்கான ஒரு அடித்தளமாக, ஒரு ஃபவுண்டேஷனா வந்து இருக்குது. நம்முடைய நிலை அடிப்படையில, கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கக்கூடிய அந்த நிலை அடிப்படையில விசுவாசிகளாகிய நாம் யாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வேதாகமம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நாம வந்து இந்த படிப்பு மூலமா வந்து நாம புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து நாம முயற்சி பண்ணலாம். இதை வந்து நம்ம பார்க்கும்போது இந்த இந்த ட்ரூத் வேதாகமம் முழுக்க இந்த பொசிஷனல் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆங்கிலத்துல ஐடென்டிபிகேஷன் ட்ரூத்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு விசுவாசிகள் யாரா இருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயம் வேதாகமம் முழுக்க எல்லா இடங்களிலும் அது பரவலாக எழுதப்பட்டு இருந்தாலும், புதிய ஏற்பாட்டுல முக்கியமா நிருபங்கள்ல கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு விசுவாசிகள் யாரா இருக்கிறாங்க அப்படிங்கிறது எல்லா இடங்களிலும் அது எழுதப்பட்டு இருந்தாலும், அது பெரும்பாலும் நம்முடைய கிறிஸ்தவ சமுதாயத்திலே பேசப்படாத ஒரு விஷயமா இருக்கு. அதை பத்தி யாருமே பேசுறது இல்லை. பெரும்பாலும் இதை பத்தி பேசப்படுவதே இல்லை. அதே நேரத்துல பேசக்கூடிய நபர்களிடத்திலும் கூட பல தவறான புரிதல்கள் இருக்கிறதையும் வந்து நம்மளால பார்க்க முடியுது. அதனால நாம வந்து இதை கொஞ்சம் வேதாகமம் இதை பற்றி என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எந்த கண்ணோட்டத்திலே வேதாகமம் இதை பேசுது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம பேசுற இந்த ஃபவுண்டேஷனல் ட்ரூத் அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய அல்லது ஐடென்டிபிகேஷன் ட்ரூத், கிறிஸ்துவோடு கூட நம்மை அடையாளப்படுத்தக்கூடிய கிறிஸ்துவுக்குள் நிலை அடிப்படையிலான அந்த உண்மைகள், இது எதுவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம அச்சீவ் பண்ண வேண்டிய கோல்ஸ் கிடையாது. இது எதுவுமே வந்து நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய கோல்ஸ் கிடையாது. மாறாக அது வந்து நமக்கு இலவசமாக கிருபையினாலே கொடுக்கப்பட்டது. நம்ம இதுல பார்க்க போற எல்லா விஷயமே நம்ம இந்த படிப்புல விசுவாசிகளாகி நம்மை பற்றி வேதாகமம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம படிக்கிறோம். அதுல பார்க்கிற எல்லா விஷயமும் நாம ரட்சிக்கப்பட்ட அந்த கனப்பொழுதிலேயே நமக்கு கொடுக்கப்பட்டது. நாம ரட்சிப்பு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு பேக்கேஜ். ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் கிடையாது. எந்த ஒரு இதுவும் தொடர்பில்லாத ஒரு தனித்துவமா நடந்த ஒரு விஷயம் கிடையாது. ரட்சிப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆண்டவர் வந்து ஒரு பேக்கேஜா வந்து நமக்கு கொடுக்கிறார். அந்த ரட்சிப்பு நடக்கக்கூடிய, ரட்சிப்பு நிகழக்கூடிய அந்த நேரத்துல இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு விசுவாசிக்கு கிராண்ட் பண்ணப்படுது, கிருபையாக அது கொடுக்கப்படுது. இன்னொரு விதத்துல சொல்லணும் அப்படின்னா, ஒரு பரிசு பட்டகம், ஒரு ட்ரெஷர் ட்ரோவ் அப்படின்னு சொல்லலாம். ரட்சிப்பு அப்படிங்கிறது ஆண்டவர் ஏதோ ஒரு பொருளை கிஃப்டாக கொடுப்பதில்லை. அந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரெஷர் ட்ரோவ். அது வந்து ஒரு பெட்டகம். அவர் உள்ள அது அந்த ரட்சிப்பு அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ள பல விஷயங்கள் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி படிச்சது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரட்சிப்புனா என்ன அப்படிங்கிறத நாம வந்து எவ்வளவு ரட்சிப்புனா என்ன அப்படிங்கிறத வந்து நாம எவ்வளவு ஆழமாக ரட்சிப்பினுடைய பல்வேறு பரிணாமங்களை நாம வந்து புரிந்து கொள்றதுக்கு வந்து நாம முயற்சி பண்ணோம். இதுல ரட்சிக்கப்பட்ட நமக்கு கிறிஸ்து என்னென்ன கொடுத்திருக்கிறார், ரட்சிக்கப்பட்ட நாம கிறிஸ்துவுக்குள் யாராக இருக்கிறோம், அந்த ரட்சிக்கப்பட்ட கனப்பொழுதுல நம்ம நிலை அடிப்படையில நம்மளுடைய வாழ்க்கையில எதெல்லாம் மாறிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். இதுல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு சில விஷயங்களை நம்ம பார்க்க தான் செய்வோம். அது மட்டும் இல்லாம ஒரு சில வசனங்களை வந்து நாம இதுல பார்க்கும்போது தொடர்ந்து ஒரு சில வசனங்களை வந்து நம்ம ரிப்பீட்டடாகவும் நம்ம திரும்பவும் இதுல பார்ப்போம். ஆனாலும் அந்த ஒவ்வொரு முறை அந்த வசனத்தை வாசிக்கும் போதும் அதிலே அந்த வசனத்துல இருக்கக்கூடிய வேறொரு கண்ணோட்டத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயமா வந்து அது இருக்கும். அதோட நான் முன்னாடி சொன்னது போல இது எதுவுமே வந்து நம்ம
நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. இதுல சொல்லப்படுகிற எல்லாமே ஏற்கனவே கிறிஸ்துவால் நமக்கு சிலுவையிலே பரிபூரணமாக செய்து முடிக்கப்பட்டது. எப்படி ரட்சிப்பு அப்படிங்கிறது கிறிஸ்துவால் பரிபூர்ணமாக சிலுவையிலே செய்து முடிக்கப்பட்டதோ, அதே மாதிரி இதுல சொல்லப்படுகிற எல்லாமே கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே செய்து முடித்தது. கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்ததினாலே நமக்கு கிடைத்த விஷயங்கள். நம்மளுடைய பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில இல்ல, அவர் நமக்காக இதை செஞ்சாரு அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா இதுல நாம பார்க்க போற இந்த விசுவாசிகளை குறித்த இந்த உண்மைகள், இந்த உண்மைகள் எல்லாமே வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அது ஒரு விசுவாசியினுடைய ஃபீலிங்ஸ் அடிப்படையை சார்ந்தது கிடையாது. ஒரு விசுவாசனுடைய உணர்வுகள் அடிப்படையில உள்ளது கிடையாது. ஏன்னா பல நேரங்கள்ல நமக்கு ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, உங்க இடத்துல ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, அது என்கிட்ட இருப்பதாக நான் உணர்ந்தால் மட்டும்தான் அது என்னிடத்திலே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து நாம நினைப்போம். அது என்னிடத்திலே இருப்பதாக நான் உணர வேண்டும். என்னுடைய ஃபீலிங்ஸ், என்னுடைய உணர்வுகள் வந்து பாசிட்டிவா, அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவா இருந்தா மட்டும்தான் நான் வந்து அது என்னிடத்திலே இருப்பதாக நான் வந்து நினைப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து நாம இதுல சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய ரிகார்ட்லெஸ் ஆஃப் அவர் ஃபீலிங்ஸ், ரிகார்ட்லெஸ் ஆஃப் அவர் எமோஷன்ஸ், வேதாகமம் விசுவாசிகளை பற்றி என்ன சொல்லுதோ அது அனைத்தும் உண்மை அப்படிங்கிறது வந்து முதலாவது வந்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம வந்து புரிந்து கொள்ளணும். நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் அது நமக்கு கிடைச்சது கிடையாது. அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமா இது வந்து நம்முடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி மூலமாகவும் நமக்கு கிடைச்சது கிடையாது. சோ இந்த கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளை பற்றி சொல்லப்படக்கூடிய இந்த உண்மைகள் எதுவுமே ஒரு நபர் கிறிஸ்துவுக்குள்ளாக வளர 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 மெச்சூராக ஆண்டவர் ஒன்றொன்றாக கொடுப்பது கிடையாது. சோ நம்முடைய மெச்சூரிட்டி அடிப்படையிலானது கிடையாது. இது நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒற்றை அந்த உண்மையின் அடிப்படையிலே, இயேசு கிறிஸ்துவால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உண்மையின் அடிப்படையிலே அது யாரெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவால் சிலுவையிலே செய்து முடிக்கப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது வந்து நாம வந்து மறந்து போகக்கூடாது. கிருபையினாலே இதை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம், இந்த செயல் அடிப்படையிலே அல்ல. எப்படி ரட்சிப்பை நாம் கிருபையினாலே பெற்றுக்கொண்டோமோ, இந்த ரட்சிப்போடு கூட சேர்ந்து அந்த ரட்சிப்புக்குள்ள, இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறத வந்து ஒரு பேக்கேஜா நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறத வந்து ஒரு ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஃப்ரூட்டுக்குள்ள அந்த மாதிரி மொத்தமா எல்லாமே வந்து கொடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, இந்த கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற இந்த அடையாளம், இயேசு கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற இந்த அடையாளம் அப்படிங்கிறது இது வந்து அப்ஜெக்டிவ் ட்ரூத். ஸோ அப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி இரண்டு வார்த்தைகள், இந்த இரண்டு வார்த்தைகளை வந்து நம்ம மனதில் வைத்துக் கொள்ளணும். ஸோ ஒரு விஷயம் வந்து ஒரு ட்ரூத் அல்லது ஒரு கான்செப்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பேசும்போது அது வந்து அப்ஜெக்டிவாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சப்ஜெக்டிவாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது மாறாத அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது மாறாத உண்மை, அப்ஜெக்டிவ் ட்ரூத் அப்படின்னு சொல்றது மாறாத உண்மை. சப்ஜெக்டிவ் ட்ரூத் அப்படிங்கிறது மாறக்கூடிய உண்மை. ஸோ சப்ஜெக்டிவ் அப்படிங்கிறத ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி கூட சொல்லலாம், ரிலேட்டிவ் ட்ரூத் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரிலேட்டிவ் சப்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது ஒரு நபருக்கு நபர் மாறுபடக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். ஆனா நம்ம இதுல பார்க்க போற கிறிஸ்துவுக்குள் அப்படின்னு சொல்லி நம்ம நிலை அடிப்படையில பார்க்க போகிற இந்த எல்லா விஷயமும் அப்ஜெக்டிவ் ட்ரூத்ஸ். ஒரு நபருக்கு நபர் மாறுபடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அது எல்லா நபர்களுக்கும், இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்ட எல்லா நபர்களுக்கும் ஒரே விதமாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம். நபருக்கு நபர் மாறுபடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஸோ அதனால நம்ம வந்து இந்த விஷயங்களை நம்ம தெளிவா நம்ம புரிந்து கொண்டாதான் நமக்கு வந்து இதை கற்றுக்கொள்ளும் போது நம்ம இதை உள்வாங்கிறதுக்கு வந்து நமக்கு ரொம்ப அது பயனுள்ளதாக இருக்கும். பவுல் பாத்தீங்க அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் வேதாகமம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா இன் கிரைஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துறாரு, கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துறாரு, அவருக்குள் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துறாரு, இன் த பிலவட் இல்லையா, அன்பானவருக்குள் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்துறாரு, இயேசு கிறிஸ்துவுக்குள் அப்படிங்கிற இந்த வார்த்தை பயன்படுத்துறாரு. இந்த வார்த்தைகள் எல்லாமே
நாம கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு விசுவாசி யாராக இருக்கிறார்? ரட்சிக்கப்பட்ட மீட்கப்பட்ட ஒரு விசுவாசி கிறிஸ்துவுக்குள்ளாக நிலை அடிப்படையிலே எதுவெல்லாம் மாறி இருக்குது, எதுவெல்லாம் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ முன்னாடி நம்ம சொன்னது மாதிரி இது ஒரு மனிதனுடைய முயற்சியினாலே பெறக்கூடியது இல்ல. இது பாத்தீங்கன்னா அன்மெரிட்டட் ஃபேவர். கடவுள் நமக்கு எந்த ஒரு மெரிட் அடிப்படையிலையும் கொடுக்காம அவருடைய கிருபை அடிப்படையில தான் கொடுக்கிறாரு. அப்படிங்கிறனால இது யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ, யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அது கொடுக்கப்பட்டிருக்கு. ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குமே அது கொடுக்கப்பட்டிருக்கு. இது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில, அந்த பெர்ஃபார்மன்ஸ் நம்ம நல்லா பண்ணும்போது இது அதிகமாகிறதும், அந்த பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா இது குறைஞ்சு போறதும் கிடையாது. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமானது, இந்த அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் அதிகமாயிரும், நம்ம பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா குறைஞ்சிரும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. இது பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்து என்கிற நபர் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறபடினால இது எப்பொழுதுமே மாறாத ஒரு விஷயமா, நம்முடைய ரட்சிக்கப்பட்ட அந்த கனப்பொழுதுல இருந்து மாறாத ஒரு விஷயமா என்ன செய்யுது அப்படின்னா நமக்கு இருக்குது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கக்கூடிய தோல்விகள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கக்கூடிய வெற்றிகள், இது எதுவுமே இதை பாதிக்காது. கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய நம்முடைய நிலையை அது எந்த விதத்திலும் பாதிக்காது அப்படிங்கிறது நாம புரிஞ்சுக்கலாம். ஸோ இதுல இந்த பொசிஷனல் ட்ரூத் அப்படின்னு சொல்லி நம்ம வரும் பொழுது, இந்த பொசிஷனல் ட்ரூத்தை நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு இந்த பொசிஷனல் ட்ரூத் அதோடு கூட அதுக்கு கான்ட்ராக்டா இருக்கக்கூடிய நம்முடைய நிலை, நம்முடைய நிலைமை. ஓகேவா? ஒண்ணு பொசிஷன், இன்னொன்னு நம்முடைய இந்த உலகத்துல நம்ம இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன். ஒண்ணு நம்முடைய நிலை, இன்னொன்னு நம்முடைய நிலைமை. இந்த இரண்டையும் நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியம். நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி இந்த பொசிஷன் அப்படிங்கிறது நம்முடைய ஸ்டாண்டிங், கிறிஸ்துவுக்கு முன்னாக இருக்கக்கூடியது அப்படிங்கிறது கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கக்கூடிய நம்முடைய அடையாளத்தை சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இது அப்ஜெக்டிவா இருக்குது. அது மட்டும் இல்லாம இது இந்த பொசிஷனல் ட்ரூத் அப்படிங்கிறது ஆண்டவருடைய வார்த்தை மூலமாக வெளிப்படுத்தப்பட்டால் மட்டுமே. ஓகேவா? ஒரு விசுவாசிக்கு அது எப்படி அதை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, அவர் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு ஆண்டவருடைய வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை, அந்த வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை அந்த விசுவாசி புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வதன் மூலமாக மட்டும்தான் ஒரு விசுவாசி தனக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிறத அவர் புரிந்து கொள்ள முடியும். ஓகேவா? இது எல்லா ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்லுமே இது உண்மைதான். ஓகே, நமக்கு ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் அப்படின்னு சொல்லி வரும் பொழுதே, ஒரு விசுவாசிகளுக்கு வேதாகமத்திலே ஆண்டவருடைய சத்தியம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுதே, எப்பொழுதுமே வேதாகம சத்தியங்கள் அப்படிங்கிறது மனிதனுடைய திறமையினால, மனிதனுடைய அறிவு மிகுதியினால புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமே கிடையாது. அது எப்பவுமே பரிசுத்த ஆவியானவர் ஒரு விசுவாசிக்கு வெளிப்படுத்தணும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒரு நபருக்கு ஆண்டவருடைய சத்தியம் வெளிப்படுத்தப்பட்டால்தான் அவரால் அதை புரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னா புரிந்து கொள்ளவே முடியாது. நம்ம இயேசு கிறிஸ்துவோடு கூட அப்போஸ்தலனாகிய பேதுருனுடைய அந்த கான்வர்சேஷன்ல நம்ம பார்க்கும்போது, அப்போ அவர் கேட்கிறார், இயேசு கிறிஸ்து, நான் யாரு அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்றாங்க, நான் யாருன்னு சொல்லி நீங்க ஏன் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, பேதுரு உடனே சொல்ல, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது, ரத்தமும் மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தல, தேவன் உனக்கு இதை வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ when it comes to spiritual truth, அந்த ஸ்பிரிச்சுவல் ட்ரூத் அப்படிங்கிறது நமக்கு ஆண்டவரால் மட்டுமே வெளிப்படுத்தப்பட முடியும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில நாம இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஆண்டவராக அறிந்திருப்போமானால், வேதாகமத்துல உள்ள இந்த சத்தியங்களை எல்லாம் நாம் அறிந்திருப்போமானால், இயேசு கிறிஸ்துவை நாம ரட்சகர் என்று அறிக்கையிடுவோமானால், அதுக்கு ஒரே ஒரு விஷயம்தான், அதை செய்வதற்கான பலன் நமக்கு தேவனிடத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவியானவரால நமக்கு அருளப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும். ஏதோ நம்முடைய சொந்த முயற்சியினால நம்ம இதை புரிந்து கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்க கூடாது. ஏன்னா பரிசுத்த ஆவியானவருடைய பலன் இல்லாமல், பரிசுத்த ஆவியானவருடைய உதவி இல்லாமல் ஒருத்தரும் இயேசுவை கூட கிறிஸ்து அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம வேதாகமத்துல வாசிக்கிறோம். இப்ப நம்ம சாதாரணமா இயல்பா நடக்கக்கூடிய விஷயம் தான். நமக்கு ஒரு சில நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் என் கூட இருக்கிறாரா, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்யறாரா, அது பரிசுத்த ஆவியானவர் என்னை நடத்துகிறாரா, அப்படிலாம் நமக்கு பல நேரங்கள்ல சந்தேகம் வந்துகிட்டே இருக்கும்.
ஆனா வேதாகமம் சொல்றது என்னன்னா, இயேசுவை கிறிஸ்து என்று ஒவ்வொரு முறை அறிக்கையிடும் போது இயேசுவை கிறிஸ்துன்னு சொல்லி நம்ம அறிக்கையிடுகிறோம் அப்படின்னா, வேதாகமத்தை வாசிக்கும் போது ஆண்டுடைய வசனங்கள் நமக்கு புரியுது அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதனாலதான் நம்ம கிறிஸ்து குறித்த காரியங்களை நம்ம வந்து என்ன செய்ய முடியுது, புரிந்து கொள்ள முடிகிறது, பேச முடிகிறது, அறிக்கையிட முடியுது, அதெல்லாம் நடக்குது. அதனால இது வந்து மனித அறிவியனாலே புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது. இது பரிசுத்த ஆவியானவராலே ஒரு விசுவாசிக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டிய அந்த வசனத்தின் வார்த்தையை பயன்படுத்தி வெளிப்படுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவங்களுடைய இந்த இந்த உண்மை, ஒரு விசுவாசிகளை குறித்த இந்த உண்மை அப்படிங்கிறது எல்லா விசுவாசிகளுக்கும் அது சமமா தான் இருக்குது. இது மாறவே மாறாது. அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி அடிப்படையில வந்து அது மாறவே மாறாது. அவங்களோட ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி எப்படி இருந்தாலும் இது உண்மையா தான் இருக்குது. ஒருவேளை ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிட்டு ஒரு கார்னலா இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய ஒரு விசுவாசிக்கும் இது உண்மைதான். பரிசுத்தத்திலே வாழக்கூடிய அல்லது ரொம்ப பரிசுத்தமாக வாழக்கூடிய ஒரு விசுவாசிக்கும் இது உண்மைதான். ஓகேவா? ரெண்டு விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் இது உண்மைதான். அதான் சொன்னேன், நான் வந்து நம்ம மெச்சூரிட்டி அடிப்படையிலையோ நம்முடைய பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையிலையோ நாம எப்படி செயல்படுறோம் அப்படிங்கிற அடிப்படையில உள்ளதல்ல இது. இது முழுக்க முழுக்க கிறிஸ்துவாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லெவல்ல எந்த கண்டிஷன்ல இருந்தாலும் சரி, எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ரிகார்ட்லெஸ் ஆஃப் எனிதிங், இது வந்து நம்முடைய வாழ்க்கையில உண்மையா இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம மறந்துடக்கூடாது. அதே நேரத்துல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒண்ணு வந்து இது நம்முடைய பொசிஷன், அடுத்தல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய பிராக்டிக்கலா அங்க இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். ஒண்ணு வந்து நம்முடைய நிலை, அடுத்தல நம்முடைய நிலைமை. நம்முடைய நிலை இப்படி இருக்குது அப்படிங்கிறனால அதற்கு ஏற்ற விதத்திலே நம்முடைய நிலைமையும் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்ல முடியாது. ஓகேவா? சோ நம்முடைய நம்முடைய வாழ்க்கை, நம்ம இந்த உலகத்திலே வாழக்கூடிய பிராக்டிக்கலா இயல்பாக இந்த உலகத்திலே வாழக்கூடிய அந்த விசுவாச வாழ்க்கை அப்படிங்கிறது, இந்த நிலை வந்து நம்ம பார்க்கும்போது இந்த நிலை அப்படிங்கிறது பர்ஃபெக்டானது, மிக சிறப்பானது, அற்புதமானது, முழுமையானதா இருக்குது. ஆனா அந்த நிலை அப்படி இருக்குது அப்படிங்கிறனால அந்த நிலையை புரிந்து கொண்ட விசுவாசிகளுடைய நிலைமையும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பெர்ஃபெக்டா தான் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இல்லை. அப்படி இருக்கணும் அப்படிங்கன்னு சொல்லி இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் அப்படிங்கிறது மாறலாம். ஓகேவா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில மற்ற எப்போது இருக்கிற மாதிரியான அந்த ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதுவும் அந்த ஆவிக்குரிய இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆவிக்குரிய ரீதியாக ரொம்ப கிரேட்டா இருக்கிற மாதிரி நம்ம நினைப்போம். இன்னொரு முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஆவிக்குரிய ரீதியா வந்து ரொம்ப டவுன்ல இருக்கிற மாதிரி, நம்ம ஆவிக்குரிய ரீதியாக ரொம்ப சோர்ந்த மாதிரி நம்ம நினைப்போம். ஒரு சில நேரத்துல நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம மிகவும் வளர்ந்து விட்டதாக நம்ம நினைப்போம். ஒரு சில நேரத்துல ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்ம தோல்வியடைந்து விட்டோம், விழுந்து விட்டோம் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம நினைப்போம். இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிறது எல்லா விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் இருக்கும். அது இந்த சத்தியங்களை வந்து நம்ம உணர்ந்து கொண்டுட்டோம் அப்படிங்கிறனால, அதை நம்ம புரிந்து கொண்டுட்டோம் அப்படிங்கிறனால இது எல்லாம் டிராஸ்டிக்கா மாறிடுமா அப்படின்னா அப்படி கிடையாது. ஆனா நம்ம இதை அறிந்து நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கும் போது இது நமக்குள்ளாக பக்குவத்தை கொண்டு வரும். இது வந்து அந்த ஒரு ஸ்டெபிலிட்டியை நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே ரொம்ப டிராஸ்டிக்காக ஏறி இறங்கிட்டு இருக்கிற மாதிரியான அந்த சூழ்நிலை இருக்கக்கூடிய நிலையில இருந்து ஒரு ஸ்டெபிலிட்டியை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி வந்து நாம சொல்ல முடியும். ஸோ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நம்முடைய இந்த ஸ்டேட், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நம்முடைய நிலை அப்படிங்கிறது எப்பவுமே இன்கன்சிஸ்டண்டா தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து நாம வந்து புரிந்து கொள்ளணும். ஏன்னா நம்ம தொடர்ந்து இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நாம நம்முடைய மாம்சத்தோடும் இந்த பாவத்தோடும் நம்ம போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். ஆனா இந்த நிலை அப்படிங்கிறது இந்த உலகத்திற்குரியதாக இல்லாம அது உன்னதத்திற்குரியதாக, இதிலிருந்து அது முழுவதுமாக தனித்து நிற்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனா அதே நேரத்துல இந்த ரெண்டு கூடவும் இருக்கக்கூடிய இந்த விஷயம் வந்து வேறு வேறு மாதிரி இருக்குது. என்னுடைய நிலைமை அப்படிங்கிறது ஒரு விதமாக இருக்குது. என்னுடைய நிலைமை அப்படிங்கிறது அதுக்கு மாற்றாக கான்ட்ரடிக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாம நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது கான்ட்ரடிக்டரியா இல்லை. ஆக்சுவலா வந்து நம்முடைய நிலை அடிப்படையிலான உண்மை அப்படிங்கிறது நம்முடைய அந்த ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து
நாம நம்முடைய நிலைமை அப்படிங்கிறது அந்த ஃபவுண்டேஷன் அடிப்படையிலே நாம கட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது இருக்கு. அந்த ஃபவுண்டேஷன் அடிப்படையில நாம் என்ன செய்யறோம், இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம கட்டமைக்கிறோம். ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது மாறாது, அது அசையாம அப்படியே இருந்துகிட்டு இருக்கும். ஆனா அந்த ஃபார்மேஷன்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறது வந்து நாம மறந்துடக்கூடாது. அதே மாதிரி நம்முடைய கிறிஸ்டியன் லைஃப்ல நாம இத ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி நம்ம அட்டைன் பண்ண வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. இது வந்து நம்மளுடைய சொன்னதுதான், வேறொரு கண்ணோட்டத்துல நான் சொல்றேன். நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம ட்ரை பண்ணி நம்ம வந்து இதை அட்டைன் பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது இந்த பொசிஷன் அப்படிங்கிறது. இந்த பொசிஷன் அப்படிங்கிறது ஆக்சுவலா வந்து அது ஏற்கனவே எப்பவுமே என்ன செய்யுதுன்னா, ஒன்ஸ் நம்ம ரசிக்கப்பட்ட உடனேயே அது ரசிக்கப்பட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் உண்மையா தான் இருக்குது. இந்த விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு நிலை ஒரு விசுவாசிக்கு இருக்குது அப்படிங்கிறத அந்த விசுவாசி அறியாமல் இருந்தாலும் கூட அது உண்மைதான். ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. பல விசுவாசிகளுக்கு அவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிறதே தெரியாது. அவங்களுக்கு அது தெரியல அப்படிங்கிறதுக்காக அது அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. அது அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தது. அந்த நிலை அப்படிங்கிறது ஆண்டவராலே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டாச்சு. இப்போ இதுல ப்ராசஸ் வந்து என்ன அப்படின்னா, இப்படி ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு இப்படி ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிறத நான் புரிந்து கொள்ளக்கூடிய, அதை நான் அறிந்து கொள்ளக்கூடிய, அதை நான் கற்றுக்கொள்ளக்கூடிய, ஆண்டவராலே வெளிப்படுத்தப்படக்கூடிய, அதை நான் விசுவாசிக்கக்கூடிய அந்த ப்ராசஸ் என்னுடைய வாழ்க்கையில இருக்கும். அது வந்து சூனர் ஆர் லேட்டர், ஓகேவா, என்னுடைய வாழ்க்கை ஒரு விசுவாசனுடைய வாழ்க்கையில நடக்கும். மேபி ஒரு சத்தியத்தை கேட்கக்கூடிய ஒரு இடத்துல கூட அவர் இல்லைன்னா அவர் வாழ்க்கை முழுக்க கூட இந்த சத்தியத்தை கேட்காமலே கூட போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு, வாழ்நாள் முழுக்க. ஏன்னா அப்படி நடக்கதான் செய்யுது. பல நபர்களுக்கு இது பத்தின ஒரு ஐடியாவே கிடையாது. அப்போ இது பேசப்படாத ஒரு விஷயம். இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயத்திலே, கிறிஸ்தவ சபைகளிலே, கிறிஸ்தவ கூட்டங்களிலே முழுவதுமாக பேசவே படாத ஒரு விஷயம். அதனால பல விசுவாசிகள் இதை பத்தி கேள்விப்பட்டிருக்கவும், இப்படிப்பட்ட ஒரு விஷயம் எனக்கு கிறிஸ்துவுக்களான ஒரு நிலை என்று ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி அதை தெரியாமலே வந்து முழு கிறிஸ்தவ இந்த உலகத்துல ரசிக்கப்பட்டு வாழ்ந்து மரித்து கூட அவங்க இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு அது தெரியல அப்படிங்கிறதுக்காக அவங்களுடைய வாழ்க்கையில அது உண்மை இல்லைன்னு சொல்லி அர்த்தமே கிடையாது. அவங்களுக்கு அது தெரிஞ்சிருந்தாலும் சரி, அது அவங்களுக்கு தெரியலனாலும் சரி, அது அவங்களுடைய வாழ்க்கையில உண்மைதான். ஆனா அதை அவங்க தெரிந்து வைத்திருக்கும் போது, அதை அவங்க விசுவாசிக்கும் போது, அது இந்த உலகத்திலே அவங்க எப்படி வாழ்வாங்க அப்படிங்கிறதுல அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது அவங்களுடைய நித்திய வாழ்க்கையில பெரிய தாக்கத்தை எதுவும் ஏற்படுத்தாது. ஏன்னா அது முழுமையாக அது முடிவடைந்த ஒரு விஷயம். ஆனா என்னுடைய நித்திய வாழ்க்கையிலே அல்லது இப்பொழுதே நித்தியமாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த நிலை அப்படிங்கிற அந்த விஷயத்தை நான் அறிந்து அதை நான் விசுவாசிக்கும் பொழுது, அது இந்த உலகத்திலே நான் எப்படி வாழுகிறேன் அப்படிங்கிறது மேல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அது கிறிஸ்துவுக்காக இந்த உலகத்திலே நாம இன்னும் சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அது வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கறது வந்து நாம மறந்துடக்கூடாது. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, எப்படி இந்த விஷயம் வந்து எப்படி ஒரு விசுவாசிக்கு வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, இந்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஒரு விசுவாசியை ரட்சிக்கிற அந்த கணப்பொழுதிலே பரிசுத்த ஆவியானவர் அவங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ரட்சிப்பை நிகழ்த்தக்கூடிய அந்த நேரத்திலே அது கொடுக்கப்படுகிறது. இன்னொருத்தர் சொல்லணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஒரு விசுவாசிக்கு கொடுக்கப்படும் போது அது கொடுக்கப்படுகிறது. இந்த இடத்துல நான் பரிசுத்த ஆவியானவரோட அபிஷேகம் அப்படின்னு சொல்லி சொல்றது, அது இன்னொரு ஈவெண்டா அல்லது ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு ஈவெண்டாவும், ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகிக்கப்படுவது அல்லது பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவது அப்படிங்கிறது இன்னொரு ஈவெண்டாவும் நான் பேசல. வேதாகமத்திலே நம்ம பார்க்கும் பொழுது ரட்சிக்கப்படுகிற அந்த விசுவாசிக்கு அந்த கணப்பொழுதிலேயே வந்து அவர் பரிசுத்த ஆவியானவராலே வந்து அவர் அபிஷேகிக்கப்படுகிறார், பரிசுத்த ஆவியானவராலே அவர் வந்து நிரப்பப்படுகிறார். அது நடக்கதான் செய்யுது. அந்த நேரத்துல என்ன செய்யுது, இதுவும் நடக்குது. சால் என்ன சொல்றது, இது எல்லாமே சைமல்டேனியஸா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு என்ன சொல்றது, ஸ்டெப்பா நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. இட்ஸ் நாட் அ ப்ராசஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரட்சிக்கப்படுவாங்க, ரட்சிக்கப்பட்ட உடனே அடுத்தல வந்து பாத்தீங்கன்னா அவங்க பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுவாங்க. அங்க பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட உடனே அடுத்தல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிஃப்டா ஆண்டவர் கொடுப்பாரு. நோ, ஓகேவா? அதாவது ஈவன் என்ன சொல்றது, ஒவ்வொரு மொமெண்ட் ஒரு என்ன சொல்றது ஃபிராக்மெண்ட் ஆஃப் என்ன சொல்ல மைக்ரோ செகண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி
ரொம்ப குயிக்கா நடக்குதுங்க அப்படி கூட கிடையாது. இட்ஸ் ஆல் ஹேப்பன், என்ன சொல்றது, அட் த சேம் டைம், சைமல்டேனியஸா, ஒரே நேரத்துல இது எல்லாமே நடக்குது. அவர்கள் ரட்சிக்கப்படுவதும், ரட்சிக்கப்படுகிற அந்த கனப்பொழுது இல்ல, இட்ஸ் ஆல் லைக், என்ன சொல்றது, ஒரு இமைப்பொழுதிலே எல்லாம் மாறி போகும் அப்படின்னு சொல்லி வந்து வேதாகமத்துல பாக்குறோம்ல. இயேசு கிறிஸ்துனுடைய வருகை வரும் பொழுது அது அதை வந்து டிஸ்கிரைப், இயேசு கிறிஸ்துனுடைய வருகை, இரண்டாம் வருகை குறித்து பேசும்போது அதை பத்தி டிஸ்கிரைப் பண்ணும்போது அது வந்து ஒரு கண்ணிமைக்கும் நொடிப்பொழுதிலே எல்லாம் வந்து மாறிடும், ஒரு இமைப்பொழுதிலே வந்து எல்லாம் இமிடியேட்டா வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம வேதாகமத்துல வாசிக்கிறோம்ல. சேம் திங், இட்ஸ் நாட், என்ன சொல்றது, இட்ஸ் நாட் அ ப்ராசஸ். அது ப்ராசஸ் கிடையாது. ஆண்டவர் வருவாரு, அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பா அப்படி ஒரு சில நேரத்துல இந்த அனிமேஷன்ல நம்ம பாக்குற மாதிரி அப்படியே டப்பு 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 அப்படி மாறுறது இல்ல. இட்ஸ் ஆல் ஹேப்பன்ஸ் அட் த சேம் டைம். அந்த மொமெண்ட்ல வந்து டக்குன்னு வந்து என்ன செஞ்சிருது, எல்லாமே மாறிடுது. எக்ஸாக்ட்லி த சேம் வே அங்க பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிற அந்த நேரத்துல, அந்த 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 கணப்பொழுதிலே அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உண்மைகள் எல்லாமே வந்து ஒரு விசுவாசிகளை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே என்ன செஞ்சிருது அப்படின்னா இமீடியட்டா நமக்கு வந்து மாறிடுது அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்கிறோம். ஸோ எல்லாரும், ஒரு விசுவாசி அப்படிங்கிறவரு அந்த நொடிப்பொழுதிலே கிறிஸ்துவுக்குள்ளே வைக்கப்படுறார். ஓகேவா? பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம சொல்லும்போது, பேப்டைஸ்ட் வித் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது வேதாகமத்துல எதை சுட்டி காட்டுது அப்படின்னா, நாம் கிறிஸ்துவால் மூடப்படுவதை அது சுட்டி காட்டுது. வேதாகமத்துல பாத்தீங்க அப்படின்னா பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் அப்படிங்கிறது கிறிஸ்துவால் நாம் சூழப்பட்டு இருப்பது, கிறிஸ்துவால் நாம் மூடப்பட்டு இருப்பது, அல்லது கிறிஸ்துவுக்குள் வைக்கப்படுகிற அந்த நிலையை பற்றி வேதாகமத்துல அது பேசுது. சோ அப்படி ஒரு விஷயம் வந்து அந்த ரட்சிக்கப்படுகிற அவருடைய நபருடைய வாழ்க்கையில வந்து அந்த கனப்பொழுதிலே அது நிகழ்ந்தனால என்ன செய்யுது, இது வந்து இந்த விசுவாசிக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்கணும். சோ இது இந்த இடத்துல வந்து நம்ம இந்த ஞானஸ்நானம், அப்ப பரிசுத்தாவினுடைய ஞானஸ்நானம் அப்படின்னு சொல்லி பேசும்போது ஒன்ஸ் அகைன் நம்ம வந்து நம்ம தண்ணீரினாலே கொடுக்கக்கூடிய அந்த ஞானஸ்நானத்தை பத்தியும் நம்ம பேசல. ஆனா ஒரு சில நேரங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த தண்ணீர்ல கொடுக்கக்கூடிய அந்த ஞான ஸ்நானமும் ஒரு சில நேரத்துல பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படுகிற அந்த நேரமா வந்து ஒரு சில சபைகளாலே கருதப்படுது. அவங்க ரட்சிக்கப்பட்ட நேரத்துல அவங்களுக்கு வந்து பரிசுத்த ஆவியானவர் கிடைக்கல, ஆனா அவங்க ஞானஸ்நானம் பெறுகிற நேரத்துலதான் பரிசுத்த ஆவியானவர் அவங்களுக்கு கொடுக்கப்படுகிறாரு அப்படிங்கிற மாதிரியான புரிதல் உள்ளவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அப்படியும் இல்லை இல்லையா? நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த தண்ணீர் ஞானஸ்நானத்தோடு கூட எந்த விதத்திலையும் இந்த நிலை அடிப்படையிலான உண்மை அப்படிங்கிறது தொடர்புடையது கிடையவே கிடையாது. தண்ணீர் அடிப்படையிலான அந்த ஞானஸ்நானம் அது ஒரு நபருக்கு கொடுக்கப்பட்டால் அவருக்கு வந்து இது கொடுக்கப்படும். தண்ணீர் அடிப்படையிலான ஞானஸ்நானத்தை அவர் எடுக்கல அப்படின்னா அந்த விசுவாசிக்கு இது கிடைக்காது, அப்படி கிடையாது. ஓகேவா? தண்ணீர் அடிப்படையிலான ஞானஸ்நானம் அப்படிங்கிறது ஒரு கீழ்ப்படிதல், அவ்வளவுதான். இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் ஒபீடியன்ஸ். இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற ஒரு விசுவாசி எடுத்து வைக்கக்கூடிய ஒரு முதல் விசுவாச படி, ஒரு ஃபர்ஸ்ட் விசுவாச அடி, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். கிறிஸ்துவுக்கு நான் கீழ்ப்படிவேன், கிறிஸ்து இதை சொல்லி இருக்கிறாரு, விசுவாசிக்கிறவங்க இதை செய்யணும்னு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு, அதனால நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி எடுக்கக்கூடிய ஒரு சின்ன கீழ்ப்படிதல், அதனுடைய முதல் படி அது. அதுவும் அதற்கும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்ததினாலே அவங்களுடைய வாழ்க்கையிலே கடவுள் எதையெல்லாம் கொடுக்கிறாரோ அது சம்பந்தம் கிடையாது. ஓகேவா? அவங்க தண்ணீர் ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு முன்பதாகவே ரட்சிக்கப்பட்ட அந்த நேரத்திலேயே இது எல்லாமே அவங்க பெற்றுக்கொண்டு இருக்கிறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அப்படின்னா மறந்துடக்கூடாது. ஸோ இதுல வந்து இது இது நாம ஏற்கனவே போன வாரத்திலேயே வந்து நாம இதை பத்தி பேசணும். கிறிஸ்துவோடு கூட நாம் சிலுவையில் அறையப்பட்டு கிறிஸ்துவோடு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது நம்ம கிறிஸ்துவுக்குள், ஓகேவா, கிறிஸ்துவுக்குள் நாம் சிலுவையில் அறையப்பட்டு, கிறிஸ்துவுக்குள் நாம் மரித்து, கிறிஸ்துவுக்குள் நாம் அடக்கம் பண்ணப்பட்டு, கிறிஸ்துவுக்குள் நாம் உயிர்த்தெழுந்து, கிறிஸ்துவுக்குள் நாம் பரமேறி, கிறிஸ்துவுக்குள் நாம் கிறிஸ்து இருக்கக்கூடிய அந்த உன்னதத்திலே வைக்கப்பட்டு இருக்கிறோம். அதெல்லாம் திரும்பவும் நாம் என்ன செய்வோம் அப்படின்னா இதுல வந்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? இந்த ஐடென்டிபிகேஷன் இது ரொம்ப முக்கியமானது, இந்த புரிதல் நமக்கு முக்கியமானது. இது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற ஒவ்வொரு விசுவாசியினுடைய வாழ்க்கையிலையும் நடந்திருக்குது. அப்படி நடந்திருப்பதாக வேதாகம் என்ன செய்யுது, சொல்கிறது. சோ கிறிஸ்து எனக்காக சிலுவையில அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து பரமேறி பரலோகத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு ஸ்டெப். அதுக்கு அடுத்த புரிதல் என்ன அப்படின்னா, கிறிஸ்துவோடு கூட நானும் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவோடு கூட பரமேறி உன்னதத்திலே இருக்கிறேன், கிறிஸ்துவுக்குள் இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்குது. இயேசு கிறிஸ்து சிலுவையில இதை செய்து முடித்தார். தன்னை விசுவாசிக்க போகிற எல்லா விசுவாசிகளுடைய
வாழ்க்கையிலும் இதை ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, செஞ்சிட்டார் அப்படிங்கறத நம்ம புரிந்து கொள்ளணும். அதே மாதிரி இப்போ இதை பத்தி நம்ம பேசுறதுனால இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம இந்த இடத்துல தெளிவுபடுத்த வேண்டியது இருக்குது. இது கடவுளுடைய கண்ணோட்டத்துல, ஓகேவா? நான் பேசுறது இப்போ காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். காட்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த கனப்பொழுதிலே நடந்தது கிடையாது. கடவுளுடைய பெர்ஸ்பெக்டிவை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இதை ஆண்டவர் செய்தார். இது ரொம்ப முக்கியமான ஒரு புரிதல் நமக்கு இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே எப்போ இது உண்மையானதாக மாறுது அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்பட்ட அந்த கனப்பொழுதுல இருந்துதான் அது உண்மையானதாக மாறுது. ஆனா கடவுளை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தெரியும், அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே என்ன செய்திருக்கிறாரு, இது எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்து முடித்திருக்கிறார் அப்படிங்கிற அந்த புரிதல் என்ன செய்யணும் அப்படின்னா நமக்கு வேணும். சோ இந்த ரட்சிப்பு அப்படிங்கிறது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது, ஓகேவா? ரட்சிப்பு அப்படிங்கிறது கடவுளுடைய ஒரு ஆஃப்டர் தாட் கிடையாது. இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் காட்ஸ் என்ன சொல்றது பிக் பிளான். இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் காட்ஸ் சாவரின் பிளான். அதை நம்ம எவ்வளவு நம்ம ட்ரை பண்ணாலும் நம்மளால அதை காம்ப்ரஹெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுடைய புரிதல் மிக குறைவானது, நம்முடைய அறிவு மிக மிக குறைவானது. நாம வாழக்கூடிய இந்த உலகம் அப்படிங்கிறது பலவிதமான பிசிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ஸ்குள்ள இருக்குது. ஸோ வி ஆர் என்ன சொல்றது, வி ஆர் சோ ஸ்மால் பீயிங்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். கம்பேர் டு காட், நம்ம கடவுளோடு கூட நம்மளை ஒப்பிடும்போது நம்ம ரொம்ப கம்ப்ளீட்லி ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸ்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய, அதை மீறி போக முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு பீயிங்ஸ் நம்ம. ஆனா கடவுள் எல்லாம் இந்த மனுஷனை கட்டுப்படுத்தக்கூடிய எந்த ஒரு கன்ஸ்ட்ரெயின்ஸும் இல்லாம அவர் எல்லாவற்றையும் கடந்து நிற்கக்கூடிய, தாண்டி இருக்கக்கூடிய, அவர் எதுவுமே கட்டுப்படுத்தாத நிலையில அவர் என்ன செய்யறார், நித்திய காலமாக இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார். அந்த நபர் உடைய ஒரு விஷயத்த நாம இந்த நிலையில இருந்து அதை புரிந்து கொள்வது அப்படிங்கிறது ஒரு கடினமான ஒரு விஷயம்தான். அதனால நம்ம எப்பொழுதுமே நம்ம சொல்றது போல நாம இதெல்லாம் புரிந்து கொள்வது அப்படிங்கிறத விட இது நமக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக இதை நாம் அறிந்து இப்படி ஒண்ணு இருக்குது அப்படிங்கிறத வேதாகமம் சொல்லுது அப்படிங்கிறத அறிந்து அதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதை நம்ம லாஜிக்கலா நம்ம புரிஞ்சுக்கலாம், இது என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது எந்த அளவுக்கு நம்மளால அதை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியல. ஆனா அதை புரிந்து கொள்வதை விட அதை அறிந்து கொள்வது, அதை அறிந்து அதை ஏற்றுக்கொள்வது, எஸ் அப்படின்னு சொல்லி அதை ஏற்றுக்கொள்வது, நான் இதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நீங்க இது வசனத்துல சொல்லி இருக்கிறீங்க, அதனால நான் அதை நம்புறேன் அப்படின்னு சொல்லி அந்த நம்பிக்கைக்குள்ள வருவதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம் அப்படின்னா நம்ம பார்க்கணும். ஸோ அதனால இந்த வாரத்துல நாம இந்த பொசிஷனல் ட்ரூத் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற ஒரு இன்ட்ரோடக்ஷனை இப்போ நம்ம பார்த்தோம். கர்த்தருக்கு சித்தமானா நாம அடுத்த வாரங்களில நம்ம தொடர்ந்து என்னென்ன விஷயங்கள் அந்த நிலை அடிப்படையிலான உண்மை, ஒரு விசுவாசியாகிய என்னுடைய வாழ்க்கையிலே நிலை அடிப்படையிலான ஒரு உண்மை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். இன்னும் ஒரு விஷயம் நம்ம நான் சொல்லி முடிச்சிடறேன். இது பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு இந்த பொசிஷன் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஒரு லீகல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி கூட நாம சொல்ல முடியும். இது லீகலா சட்டப்பூர்வமாக நமக்கு அதிகாரப்பூர்வமாக, சட்டப்பூர்வமாக அப்படின்னு சொல்லி சொல்றதை விட அதிகாரப்பூர்வமாக அப்படிங்கிற வார்த்தை நம்ம பயன்படுத்தலாம். இது அதிகாரப்பூர்வமாக கடவுளிடத்திலிருந்து நமக்கு அருளப்பட்ட ஒரு விஷயம். இது நமக்கே உரியது. கடவுள் கிறிஸ்து இதை நமக்காக என்ன செய்தாரு, அவர் நமக்காக இதை செய்து முடித்து அதிகாரப்பூர்வமாக நமக்கென்று நாம பெற்றுக்கொள்வதற்கு கிறிஸ்து இதை என்ன செஞ்சார் அப்படின்னா நமக்காக இதை சிலுவையிலே செய்து முடித்தார் அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ளணும். ஸோ இந்த இன்ட்ரோடக்ஷன், இன்னைக்கு நம்ம பார்த்தது இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். தொடர்ந்து வரக்கூடிய வாரங்கள்ல நம்ம என்னென்ன விஷயங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்குது அப்படிங்கிற ஒன்னொன்னா நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம்.